ஏன்னா பாலசரன் ஒரு இந்த புலம்புன்னு புலம்பிட்டானே, கூடவே இருந்து வேலை பார்த்துட்டானே அப்படின்னா அது அவன் வந்து எக்ஸ்தலத்துல வந்து புலம்பி நண்பர்கள் கூட இருக்க நண்பர்களே இப்படிப்பட்ட நண்பர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் ஃபீல் பண்ணி போட்டிருக்கான். அதை வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்கான். அப்படி ஒரு குசும்பான அளவன். நான் எழுதி தர்றேன், நான் 5 to 10 வருஷத்துல திருச்சி தொகுதியில் அவன் எம்எல்ஏக்கு நிற்பான் பாருங்க. கண்டிப்பா நிற்பான். நீங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் எம்எல்ஏக்கு அரசியலுக்கும் அரசியல்வாதி ஆகிறானா என்னன்னு மட்டும் பாருங்க. அதுக்கு எல்லா திறமையும் அவனுக்கு இருக்கு, எல்லா திறமையும் இருக்கு. ஆவிலடா இந்த மேடையில கூப்பிடவே மாட்டாங்க. புரூஸ்லியில வந்து பயங்கரமாக நான் கலாச்சிருப்பேன். மாமனுக்கு கூப்பிட மாட்டான்னு நினச்சிங்க கூப்பிட்டான். அதில் அதை விட கலாச்சேன். இதுக்கு கண்டிப்பாக கூப்பிட மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் இதுக்கும் கூப்பிட்டான். அவனுக்கு கலாய்க்கிறது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவன் படத்தை அவனே கலாய்ச்சிக்குவான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு அவனை பற்றி பேசணும். அந்த எஜமான் படத்தில் நெப்போலியன் டைலாக் ஒன்று இருக்கும்ல, கல்யாணக்கார விட இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், இலவு விட இருந்தால் நான் தான் புனமா இருக்குன்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி அவனுக்கு வந்து நல்லதோ கெட்டதோ அவனை பற்றி பேசுனா அவனுக்கு ரசிப்பான். எவ்வளவு கிண்டல் பண்ணோம்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். உண்மை இல்லைடா? நமக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் வரும், கடுப்பு வரும். அவனை திட்டுறதை வந்து ரொம்ப ரசிப்பான். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனை திட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் திட்டுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படிப்பட்ட ஆள்னா, ஒரு தடவை இங்கே சென்னை ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு கிரிக்கெட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த கிரிக்கெட்டுக்கு பார்க்குற பழக்கமே இல்லை, இப்போ அது டிவியில் பார்த்தா தான். எனக்கு ஃபோன் அடித்தான், சார் இந்த மாதிரி சன் டிவியில் சொல்லி எனக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்னா. நான் சன் டிவிக்கு எனக்கே டிக்கெட்டு கேட்க மாட்டேன், அவங்கள்ட்ட போய் எப்படா கேட்குறது. சரி நான் ட்ரை பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி சரி கேட்டேன், ஒரு கட்டஸ்க்காக கேட்டேன்டா, கிடைக்கலடானா ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் போட்டேன். சார் அது பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா. அப்படியேடா எங்கேடா இருக்க அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்டேடியத்தில் தான் சார் இருக்கேன், நான் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கே ஃபோன் அடிச்சு அவர்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா. உதயநிதி சார்கிட்ட டிக்கெட் வாங்கி உள்ளுக்கு போயிட்டான். நம்ம பெரிய விஷயம் நல்ல விஷயங்களுக்கு கேட்கறதுக்கே ரொம்ப தயங்குவோம். அவன் டிக்கெட்லாம் ஈஸியாக அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவான். அந்த பேர் சொன்னார்ல அட்வான்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி. சிரிச்சுக்க போய் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட யாராவது நம்ம டிக்கெட்டு கேட்போமா? அந்த விஷயத்த பண்ணுங்க, ஊர்ல அந்த நல்ல விஷயத்த பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு படிப்புக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்பான். எனக்கு டிக்கெட்டு கொடுங்கன்னு போய் போன் அடிச்சு கேட்போமா? அப்படிப்பட்ட ஆளெல்லாம். இப்போ வந்தான், ஆஃபீஸ்க்கு வந்தான், ஒரு டிசம்பர்ல வந்தியாட வந்தா கலரா இருந்தான். இன்னும் கலர் வேற மாதிரி மாறி இருக்கே அப்படின்ட்டு. சரி மாமன் ஹிட்டு கொடுத்துருக்கான், காசு நிறைய வந்திருக்கும், காசு வந்தா கலர் மாறும்ல, சினிமாவில் அது ஆட்டோமேட்டிக்கா கலரு அந்த குளோ கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி ஒரு சின்ன வெப் சீரிஸ் பண்ணுறோம் சார். அவன் விக்னேஷன் அசிஸ்டண்ட் தான், இவங்க 2 பேருமே அசிஸ்டண்ட் தான். அவன் டைரக்ஷன் பண்ணுறான், சூப்பராக வாழ்த்துக்கள். இல்லை அதில் ஒரு ரோல் நான் பண்ணுறேன் அப்படின்னா. இதுக்கு முன்னால் சுசி சொன்ன மாதிரி பாலசரவணன் பண்ண வேண்டிய கேரக்டர். பாலசரவணன் ஏதோ டேட் லேட் ஆச்சா இல்லை லேட் ஆகும்னு சொல்கிற டேட்டில் அவன் பண்ணானான்னு தெரில அந்த ரோலில். ஏன்னா பாலசரவணன் ஒரு இந்த புலம்புன்னு புலம்பிட்டானே, கூடவே இருந்து வேலை பார்த்துட்டானே அப்படின்னா அது அவன் வந்து எக்ஸ்தலத்துல வந்து புலம்பி நண்பர்கள் கூட இருக்க நண்பர்களே இப்படிப்பட்ட நண்பர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் ஃபீல் பண்ணி போட்டிருக்கான். அதை வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்கான். அப்படி ஒரு குசும்பான அளவன். ஏன்னா அவன் ஃபீல் பண்ணி உடனே தாண்டா போட்டிருந்தான். அது நான் தான் சார், சரிப்பா எல்லாரும் பார்க்கணும்னு போட்டு விட்டேன் அப்படி. சரி அவன் வந்தான், நடிக்கிறான், சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு வந்து டைரக்டர்கள் எல்லாருமே ஹீரோவா மாறுறாங்க, ரொம்ப சந்தோஷம். பிரதீப்ல இருந்து இப்போ லோகேஷ்ல இருந்து எல்லாரும் மாறுறது எனக்கு ஒரு டைரக்டர், எனக்கு சந்தோஷம். இவனு வரட்டும் அப்படின்னு நினைச்சாங்க. சரி வந்தான், நடிச்சான், ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வேண்டியது தானே. நான் ஒரு கதை வச்சிருக்கேன், அது ஒரு நல்ல மாஸ் ஹீரோ நடிக்கணும், அந்த கதையை நான் பண்றீங்கிறான். உண்மையிலங்க கவின் மாதிரி சிவகார்த்திகேயன் மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு பண்ண கதை அது. எனக்கு ஷாக். அதுல நீ எப்படி நடிப்ப அப்படின்னு. இல்லை சார் நான் அதுக்குள்ள வளர்த்துக்கிறீங்க சார் அப்படிங்கிறான். குமார் இவர் சொல்லியிருக்காரு, உங்க டைரக்டர் வந்து ஒரு சூப்பர் கதை சொன்னாரு, செம்மையா இருக்கு, அதை பண்ணோம்னா பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்னா அதை நான் பண்றேன் அப்படின்னு வந்துட்டான். அந்த மாதிரி ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட், அவனுடைய கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எழுதி தர்றேன்,
இன்னும் 5 to 10 வருஷத்துல திருச்சி தொகுதியில அவன் எம்எல்ஏக்கு நிப்பான் பாருங்க. கண்டிப்பா நிப்பான். நீங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் எம்எல்ஏக்கு அரசியலுக்கும் அரசியல்வாதி ஆகுறானா என்னன்னு மட்டும் பாருங்க. அதுக்கு எல்லா திறமையும் அவனுக்கு இருக்கு, எல்லா திறமையும் இருக்கு. ஆவிலடா ஒன்று அது அரசியல்வாதியும் வா, நமக்கு ஒரு தெரிஞ்ச இல்ல உங்க ஆசீர்வாதம் சார், இல்ல உங்க ஆசீர்வாதம் சார். வருவான், அதுவும் வருவான். அப்படிப்பட்ட ஆளுதான். உண்மையிலேயே வாழ்த்துக்கள், சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். போதுமாடா, இன்னும் பேசுவாடா? சரி, விக்கிய கொஞ்சம் பேசுவோம். சார் ப்ளீஸ் ப்ளீஸ். ரொம்ப நேரமா இங்கிட்டே இருக்கு, ரொம்ப நேரமா இந்த பக்கமாவே இருக்கு. அங்கிட்டு கொஞ்சம். இவர் விக்கி கதகளி படத்துல 3 அசிஸ்டன்ட் தான். ஒருத்தன் அஸ்வின், அந்த கப்பல் ஃப்ரெண்ட்லி பண்ணால அவன். இவன் விக்கி, காயத்ரின்னு ஒரு பொண்ணு, ஒரு அசோசியேட் அமுதன்னு சொல்லு. இங்க 3 பேர் தான் புதுசா வந்தாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா இவங்க வேலையா மட்டும்தான் பேசுவாங்க, என் வேலையா பேசவே மாட்டாங்க. இவங்களை வச்சு படமே நான் முடிச்சுட்டேன். எனக்கு பயங்கர கான்பிடன்ட் வந்துருச்சு. இனிமே வாழ்க்கையில எவனை வச்சு வேணாலும் நான் படம் பண்ணிருக்கேன் அசிஸ்டன்ட் டைரக்டர். இவங்களே வச்சு ஒரு படத்தை எத்தனை நாள், 60 நாள்ல கண்டினியூவா முடிச்சிட்டோம். நைட்டு பகல்லாம் அடிச்சு முடிச்சோம். அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அவரு. எனக்கு சுத்தமா அவனை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா என்னை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ல என்னை பத்தி நோட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு என்னை சுத்தமா பிடிக்காது. எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணா, நான் என்கிட்ட இருந்து வெளில போனதுக்கு அவன் ஃபேஸ்புக்ல வந்து இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு போட்டுக்கிட்டான். அவன் போட்டிருப்பானா அசிஸ்டன்ட் பாண்டியராஜ் அந்த மாதிரி போட்டுக்காங்கல்ல. அவர் இண்டிபெண்ட் படம், அந்த படம் ஜெயிக்கும். எல்லா பேட்டிலையும் நீ இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்னு சொல்லணும், என் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு ஆள் அவன். ஆனா திறமையான பையங்க உண்மையிலே. குமார் சொன்னது மாதிரிதான். அப்படி எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, 2 மணிக்கு 2 போட்டோம்னா பிரியாணி சாப்பிடுவான் பிரசாந்த். இப்ப சாப்பிடுறதே இல்லை அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஷாக்கு. உண்மையில 2 பேரும் ஜாலியா இருப்பாங்க. எவ்வளவு திட்டினாலும் ஏத்துக்குவாங்க, கலாச்சாரம் ஜாலியா எடுத்துக்குவாங்க. கண்டிப்பா படமும் டீசர் கொண்டாந்து காமிச்சா இன்னும் ஒரு சிங்கிள் ஷாட், அது போலடா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று எடுத்திருக்காங்க, செம்மையா இருந்துச்சு. அந்த ஒரு ஷாட் போதும் இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து. அந்த ஒரே ஷாட் அது வரும்போது தெரியும், அவ்வளவு அழகா எடுத்திருந்தாங்க. அந்த கேமராமேனுடைய ஒர்க்கும் செம்மையா இருந்தது. எடிட்டர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விக்கி வாழ்த்துக்கள்ரா. அவனுக்கு எப்படி விலங்கு அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த வெப் சீரிஸ் உனக்கு பெருசா அமைஞ்சு ஜெயிச்சு நீ வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்னு வெளில சொல்றதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் டீம். தாசண்ணா, சாரி, என் ப்ரொடியூசர் கேடி பிளாக் எங்கள் ப்ரொடியூசர் மதன் சார். இந்த படமும் இந்த வெப் சீரிஸும் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரட்டும். இந்த டீம் எல்லாத்துக்கும், G5 எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த மாற்றி அவர் சொல்றது மாதிரி மறைச்சினாலும் வச்சிருக்கலாம், நான் அப்படித்தான் எடுப்பேன். கேடி பிளாக் விளையாட்டுல பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை அவர் வந்து ஒரு அரசியல்வாதி ஆயிட்ட மாதிரி ஒரு பெரிய மாலை போட்டு ஒரு ஷாட் இதுல வச்சு எடுத்திருப்போம், படத்துல இருக்கோம். அன்னைக்கு விமலுடைய பர்த்டே. விமலுக்கு கொண்டாந்து அவன் ஃபேன்ஸ் வந்து நிறைய மேல பெரிய மாலை போட்டிருந்தாங்க. அது டேபிளையே சும்மா கிடந்தது. அது ஏன்டா சும்மா கிடக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாலையை போட்டு எடுத்த ஷாட் தான் அந்த ஷாட்டு. அதனால என் அசிஸ்டன்ட்ஸ் அப்படித்தான் இருப்பாங்க, அதனால கோச்சிக்காதீங்க. பட்ஜெட்டுக்குள்ள பண்ணும்போது அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். திட்டுவாரு. பட் ஆனா எனக்கு வந்து ப்ரூஸ்லிக்கு அப்புறமும் இல்ல இது மட்டும் சார், ப்ரூஸ்லிக்கு அப்புறமும் ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்ததுக்கு அப்புறம் உடனே என்னை கூப்பிட்டு ஒரு 2 வருஷம் ஒரு 6 மாசம் டைம் எடுத்துக்க, நீ ஏதாவது ஒரு கதை எழுது, இருக்கிற எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் சொல்லு, எந்த ப்ரொடியூசர் உனக்கு படம் பண்ணலாம், கடைசியாக என்கிட்ட வா, பசங்க ப்ரொடக்ஷன் உனக்காக எப்போனாலும் ஒரு படம் பண்ணும், நான் உனக்கு பண்ணுறேன்னு எனக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்தது வந்து சார் தான். ஸோ எப்பயுமே அவர் சொல்கிறது தான், அவர் என்ன கலாச்சாரம் ஒரு எங்கள் சார் அதனால் வாங்கிக்கிறோம். இன்னும் நல்ல கதை, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ப்ரொடியூசர் வந்து சொல்கிறாரு, குமாரன் வந்து சொல்கிறாரு, ஒரு சூப்பர் கதைங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக அதில் கதையில் ஹீரோ வேறு, இது 2 ஹீரோ, சின்ன ஹீரோ, அவர் சின்ன கேரக்டர் தான். அதனால ஒரு நப்பாசில் வந்து கேட்டேன், சார் இருக்கு சின்ன கேரக்டரா, ஆனா அதுக்கு காரணம் அந்த தயாரிப்பாளர் தான், அவர் தான் அதுக்கு ப்ரொடியூசர்னாரு, அதனால வந்து கேட்டேன். பட் கூடிய சீக்கிரம் பண்ணுவார் சார், வாய்ப்பையும் தருவார். தேங்க்யூ சார். இவனை வச்சு நான் ஒரு படம் கண்டிப்பா நான் பண்றேன். எவ்வளவோ பேரை பண்ணிட்டேன், அவங்க என்னையில பண்ணியிருக்காங்க. இவனோ படம் வச்சு நான் பண்றேன், இவனே என்னை வச்சு பண்ணட்டும். ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Thank you so much.